கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த வேத பாடத்திற்காக கண்ணில் மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் இயேசு நாமத்தில் கூடி வந்து ஆண்டவரை நாங்கள் தியானிக்கிற வேத வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு சீசருடைய மனக்கண்களை திறந்தவர் எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தரும்படி நாங்கள் வேண்டுகிறோம். பேசுகிற அடியானையும் கேட்கிற அடியார்களை நீர் ஆட்கொண்டு வழி நடத்தும். அந்த காலத்தின் சக்திகள் இயேசு நாமத்தில் அகன்று போகட்டும். ஆவியானவரே, நீர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீரின் சொந்தம், நீரின் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. சூரை செடியும் கீழிலும் சமூகம் என்னை தேற்றுமே. நீரின் சொந்தம், நீரின் பக்கம், துன்ப வேளைகளில் வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என்னாவு வறண்டாலும் ஆகாரின் குழந்தையின் அழுகுரல் கேட்டவர் என் தாகம் தீர்க்க வல்லவர். வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என்னாவு வறண்டாலும் ஆகாரின் குழந்தையின் அழுகுரல் கேட்டவர் என் தாகம் தீர்க்க வல்லவர். நீரின் சொந்தம், நீரின் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. தெரிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எரியும் திரியை அணையார், புலம்பலை கழிப்பாய் மாற்றுபவர், விடுதலை தேவன் இயேசுபரன். நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எரியும் திரியை அணையார், புலம்பலை கழிப்பாய் மாற்றுபவர், விடுதலையில் தேவன் இயேசுபரன். நீரின் சொந்தம், நீரின் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. சூரை செடியின் கீழிலும் உன் சமூகம் என்னை தேற்றுமே. நீரின் சொந்தம், நீரின் பக்கம், துன்ப வேளைகளில். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படுவதாக. கடந்த வாரத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்திலே நாம் தியானித்து கொண்டு வந்தோம். அதில் 4 காரியங்களே. முதலாவது பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஒரு ஞானஸ்தானம். அடுத்த பின்னதாக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அது அபிஷேகம் என்கிற வார்த்தை நேரடியாக அங்கு வரவில்லை. அங்கே ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவர் தங்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனுடைய முக்கியமான தாற்பயம் ஆலயமாகிய விசுவாசிகள் மேலே தேவனுடைய ஆவியானவர் தங்கி இருக்கின்றார்.
என்றைக்கு அவர்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டார்களோ அந்த நாளிலிருந்து தேவனுடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். மூன்றாவது, தேவனுடைய ஆவியினாலே அவர்கள் முழுவதுமாய் நிரப்பப்படுகிறபடினாலே அவர்கள் முழுவதுமாய் கிறிஸ்துவுக்குள் புதிய சிறுசையாக இருக்கிறார். பழைய ஒளிந்து போன எல்லாம் புதிதான தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய முழு பலத்தோடு கூட அவர்கள் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான்காவது காரியம் வாசித்த பொழுது ஆவியானவர் தந்தின வார்த்தையின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த காரியத்தில் நாம் பார்த்த பொழுது அது தமிழில் வாசிக்கும் போது ஆவியார் தந்தின வரத்தின்படியே என்று போட்டு இருக்கிறது. ஆனால் மூலப்பதத்தில் பார்க்கும் பொழுது ஆவியானவர் தந்தின உச்சரிப்பின்படியே, வார்த்தைகளின்படியே, அட்டரன்ஸ் என்று சொல்லுவாங்க, அதன்படியே வெவ்வேறு பாஷைகளிலே அவர்கள் பேச தொடங்கினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே இன்றைக்கு இதை குறித்து சொல்லும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து இருக்கும். சிலர் ரட்சிக்கப்பட்டீங்களா, ஞானசானம் பெற்றீங்களா, பரிசுத்த ஆவி பெற்றீர்களா என்று சொல்லுவாங்க. ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னால் இயேசுவை ஏற்றுக்கொண்டது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றீங்களாக்கா பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்கிறது. அடுத்த கேள்வி என்ன வரும்னாக்கா, எப்பொழுது பிதாவை பெற்றுக்கொள்ளப் போகிறீர் என்கிற ஒரு கேள்வி தன்னால் வரும். ஆகினாலே ஆண்டவரை தெய்வத்துவத்தை ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில் பிரித்து நம்ம வாங்க முடியாது. என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். இதை நாம் ஒருபோதும் மறந்து விடவே கூடாது நம்முடைய வாழ்க்கையில். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு பரிசுத்த ஆவியான சக்தி என்று சொல்கிறவர்கள் இருக்கிறாங்க. அது ஆவியானவர் ஒரு நபர் அல்ல என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரே வசனத்தில் இந்த 3 பேர் நபர்கள் என்பதை ஒரே வசனத்தில் நான் பார்க்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தில் நான் பார்க்கிறோம். ஜான் சாப்டர் 14:16 and 17. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இந்த 3 வார்த்தை, பிதாவை வேண்டிக் கொள்வேன், நான் வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது பிதா அனுப்ப போகிற வேறொரு தேற்றரவாளன் என்று சொல்லி 3 நபரை குறித்து இயேசுவை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் இதை குறித்து நாம் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் சொல்லப்படுகிற பரிசுத்த ஆவியானவரும் அந்நிய பாஷையும் என்கிற தலைப்பில் தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது இப்படி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் சாப்டர் 1 verse 7 and 8. அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற அதே நேரத்தில் சில ஊர் பெயர்களை அங்கு சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அதில் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இருக்குது. எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிதம். ஏன் ஆண்டவர் இந்த ஊர்களை, இந்த இடங்களை ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்ல காரணம் என்ன? அந்த குறிப்பிட்டு சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் தான் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்திலே நாம் காண முடியும். அதனால் ஆவியான ஆண்டவர் சும்மா ஏதோ ஒரு வாயில் வந்த பேரை அவர் சொல்லலை, ஊர் பேரை சொல்லலை. அந்த ஊர் பேர் சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் எல்லாம் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சம்பவிக்கிறதை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்றோம். என்ன சம்பவித்தது, ஏன் சம்பவித்தது, எதற்காக அப்படி செய்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். கடந்த வாரத்தில் பார்த்தோம். இது அப்போது அந்த வசனத்தில் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 2 நாளில் வாசிக்கும் பொழுது பரிசுத்தாவை தந்திர வார்த்தையின்படியே, அப்போ தங்கமே என்று சொல்லுகிற கிரேக்க பதம் உச்சரிப்பு என்று சொல்லி, ஆகினால இது உச்சரிப்பு, இது வார்த்தை, அபிஷேகம் பெற்றவர்களுக்கு கொடுக்குற பரிசுத்தாவை கொடுக்குற வார்த்தை என்று சொல்கிறார்கள். அது பரிசுத்தாவை கொடுக்குற வார்த்தையா? சில பேர் பரலோக பாஷைன்றாங்க, பரிபாஷை என்று சொல்கிறார்கள், பரவச பேச்சு என்று சொல்கிறார்கள், இல்லை அந்நிய பாஷை, அது தூதருடைய பாஷை, இப்படியெல்லாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது என்ன நம்ம சொன்னாலும் இன்றைக்கு நாம் சொல்லுகிற கொள்கையா, அல்லது அன்றைக்கு பரிசுத்தாவை எழுதி வைத்த வார்த்தைகளா, அல்லது அன்றைக்கு அதை பெற்றுக்கொண்ட மக்கள் சொல்லுகிற காரியம் என்ன என்பதை கடந்த வாரத்தில் பார்த்த பொழுது அது பரிசுத்தாவின் வரம் என்று தான் டூரியன் என்று சொல்லப்படுகிற கிரேக்க பதம் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்திலலாம் எல்லா இடங்களிலும் அதுதான் வருகிறது. இன்றைக்கு தொடர்ந்து அதை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதல் காரியம் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 5-13 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். முதல் இடம் ஆண்டவர் சொல்கிறார் பரிசுத்தாவின் பலனடைந்து எருசலேமிலே என்று சொல்கிறார். எனவே அந்த 2:5-13 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கும் பொழுது என்ன சம்பவிக்கிறது? அந்த முதல் வசனத்தை மட்டும் முதல் 2 வசனத்தை வாசிக்கலாம். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்தாரிலுமிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே
அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். அப்போ முதல் சம்பவம் எங்கே? முதல் சில கேள்விகளை கேட்டு கேட்டு அதனுடைய விடைகளை தான் இந்த பகுதியில் நான் பார்க்க போகிறோம். முதல் காரியம், எங்கே இந்த சம்பவம் நடக்கிறது? எருசலேமிலே. இரண்டாவது காரியம், யார் இந்த வார்த்தைகளை பேசினது யார் என்று சொல்லி அங்கு பார்க்கும் பொழுது யூதர்கள், யூத விசுவாசிகள், இவர்கள் எல்லாம் கலிலேயர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:7 வாசிக்கின்றோம். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரையொருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? எனவே அங்கே பார்க்கும்போது யார் இதையெல்லாம் இந்த வார்த்தைகளை யார் ஆவியானவர் கொடுத்தார்? பிரதானமாக கலிலேயிலிருந்து வந்த யூத விசுவாசிகளை குறித்து நான் பார்க்கின்றோம். அடுத்த காரியம் வாசிக்கும்போது இவர்கள் பேச யார் கேட்டார்கள் என்பதை அடுத்த வசனத்தில் தொடர்ந்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இதெப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத் அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எனவே அங்கு வாசிக்கும் பொழுது யார் பேசினார்கள்? ஆண்டவராகிய இயேசுவுடைய சீஷர்கள் 120 பேரும். சிலர் சொல்கிறாங்க அப்போ சிலர் தான் பேசுனாங்க, மற்றவர்கள் கிடையாதுன்னு விளக்கம் சொல்லலாம். ஆனால் அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர்கள் அந்த வசனத்தில் அவர்கள் எல்லாரும் 2 நாளில் வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசுகிறார். அப்போ 120 பேருக்கும் அதை கொடுக்குறார். 120 பேரும் பேசுகிறதை நான் பார்க்கிறோம். இதை பேசுகிறது யார் கேட்டார்கள்? 15 விதமான வெவ்வேறு இடத்திலிருந்து வந்த யூதர்கள் இந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்கிறதை நான் பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவியான அந்த விசுவாசிகளுக்கு தந்த அந்த வார்த்தைகளை கேட்டது இந்த யூதர்கள் தான் அவர்கள் கேட்கிறார்கள். இவர்கள் விசுவாசிகள் அல்ல, இவர்கள் பண்டிகை நிமித்தமாய் அங்கே எருசலேமுக்கு வந்த மக்கள். அந்த மக்கள் என்ன பேசினார்கள் என்று அவர்கள் சொல்லுகிற காரியத்தை தான் அந்த வசனத்தில் வாசிக்கும்போது அவரவர் அந்த வசனத்தில் அது ரொம்ப அருமையாக போட்டிருக்குது. 8வது வசனத்தில் நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷையில் இவர்களை பேச கேட்கிறோமே, இது எப்படி? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாஷை முன்ன கற்றுக்கொள்ளாத ஒரு பாஷையை நாம் பேசும்போது அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமான ஒரு காரியம். அது சூப்பர் நேச்சுரல், அது ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். ஏதாச்சும் நம்ம பொதுவாக மற்றவரோட பழகும் பொழுது சில வார்த்தைகளை வேறு மொழிகளில் சில வார்த்தைகளை சொன்னால் உடனே கேட்பாங்க, உங்களுக்கு அந்த மொழி தெரியுமா அப்படின்வாங்க. அது கற்றுக்கொண்டு இருந்தால் நம்ம பேசலாம். ஆனால் முன்பின் தெரியாத, அதை பற்றி அறியாத அந்த விசுவாசிகளுக்கு ஆவியானவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அதை கொடுக்குற அந்த பாஷைகளை கொடுக்கறதை, உச்சரிப்பை கொடுக்கறதை நாம் பார்க்கின்றோம். அதை உச்சரித்து பேசும்பொழுது தான் அதனுடைய ஜென்ம பாஷை, எந்தெந்த ஊரிலிருந்து வந்தார்களோ அவர்கள் யூதர்களாக இருந்தாலும் எந்த ஊரிலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்தார்களோ அதை அவர் சிறு வயதிலிருந்து கற்றுக்கொண்ட ஒரு மொழி அந்த பாஷை. அந்த பாஷையில் இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? ஏனெனில் இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே நடக்கின்ற ஒரு சம்பவம். அடுத்தது என்ன பேசினார்கள் என்பதை 2:11 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2:11 வாசிக்கும் பொழுது என்ன பேசினார்கள்? கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். அதனால என்ன பேசினார்கள் என்பதை அந்த கேட்ட மக்கள் கொடுக்கின்ற ஒரு சாட்சியை நான் பார்க்கின்றோம். இன்றைக்கு பேசுகிறவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய கேட்கிறவங்கள்ட்ட போய் கேட்டால் அவங்க என்னங்க பேசுனாங்கனாக்கா தெரியாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இவர்கள் பேச யார் கேட்டார்களோ கேட்டவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை அவர்கள் கொடுக்கிற சாட்சியை தான் இந்த வசனத்தில் நான் பார்க்கின்றோம். சரி, அடுத்தது அவரவர் தன்னுடைய ஜென்ம பாஷையில் என்பது சொல்லும்பொழுது அந்த 6-7 வசனத்தை வாசிக்கும். எந்தெந்த ஊரிலிருந்து வந்தார்களோ அந்த ஊரிலே அவரவர்கள் பேசுகிற பாஷையிலே தான் இவர்கள் கேட்கிறார். சரி, இதில் ஒரு காரியம் என்னன்னாக்கா, இது யாருக்கு அடையாளம்? இந்த மாதிரி அவர்கள் பரிசுத்தாவினாலே அவர்கள் ஏவப்பட்டு ஆவியார் தந்த வரத்தின்படியே பேசும்பொழுது யாருக்கு அது சாட்சி அடையாளமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது அவிசுவாசிகளாக இருந்த அந்த யூதர்களுக்கு, அது கேட்கிறவர்களுக்கு அது அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இதுதான் ஆவியானவர் செய்கின்ற காரியம். இது என்ன? அப்போஸ்தலர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வரம். இது அபிஷேகத்தினுடைய விளைவு அல்ல, பரிசுத்த ஆவியுடைய நிறைவினாலே வருகிறது அல்ல. தெளிவாக 2 நாள் வாசம் ஆவியானவர் தந்தடின வார்த்தையின்படியே.
இந்த ஆவியானவர் தந்தின வார்த்தை என்பது அது வரம் என்பதை தான் இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தில் எல்லா இடத்திலும் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். எனவே ஆவியானவர் கொடுக்கின்ற வரத்தில் என்ன வரம்னா பாஷைகளை பேசக்கூடிய வரத்தை கொடுக்கிறார். அந்த வரத்தினுடைய வெளிப்பாடு தான் அவரவர் மற்றவருடைய ஜென்ம பாஷையில் இவர்கள் பேசுகிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 38-39 வசனத்தை நாம் வாசித்து நாம் தியானிப்போம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. எனவே இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், இன்றைக்கு அவர்களுடைய அறிவுபூர்வமாக அல்லது அவருடைய ஸ்தாபனத்தினுடைய கொள்கையின் பூர்வமாக சிலர் என்ன சொல்கிறாங்க, அபிஷேகம் பெற்றிங்களான்னு சொல்கிறாங்க. அபிஷேகத்தினுடைய விளைவு என்ன? அந்நிய பாஷைன்றாங்க. சில பரிசுத்தாவின் நிறைவினாலே வருகிறது அந்நிய பாஷைன்னு சொல்கிறாங்க. சிலர் பரலோக பாஷை, அது அவங்களுக்கு கொடுக்குற வார்த்தை, வரம் என்பது வேறு, இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு ஆவியானவர் அன்றைக்கு அதை பேசின, அன்றைக்கு பிரசங்கம் பண்ணின அந்த பேதுருடைய வாயாலே ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 38 வாசிக்கிறோம். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். கிரேக்கில் பார்த்தீங்கன்னா டூரியன் என்று சொல்லப்பட்டிருக்கும். டூரியன் என்றால் கிஃப்ட். பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள், வாக்குத்தத்தமானது. ஸோ இது ஆண்டவர் ஆவியானவர் கொடுக்குற வரம் என்பது நமக்கு தேவன் கொடுக்குற வாக்குத்தத்தம். இட் இஸ் எ ப்ராமிஸ். அந்த ப்ராமிஸ்னால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ஜெபிக்கிறதை நான் பார்க்குறோம். தொடர்ந்து அதை நம்முடைய இதில் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். அபிஷேகம்ங்கிற வார்த்தை அப்போஸ்தலர் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் தான் வருகிறதை பார்க்குறோம். வேறு 2ஆம் அதிகாரத்தை இங்கே அபிஷேகன்ற வார்த்தை வரல. அடுத்து 2:38 அபிஷேகம். இது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவீர்கள், பரிசுத்தாவின் நிறைவை பெறுவீர்கள். புரியுங்களா? இது எங்கே சொல்லப்படவில்லை, பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் தான் சொல்லுகிறார். எனவே அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிற, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினபடியினாலே நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராயும் சுற்றி திரிந்தார். இப்போ அபிஷேகம் என்பது நாம் கேட்டு வாங்குகிறதல்ல. தேவனே ஒருவனை யார் தெரிந்து கொள்கிற மக்களை ஆண்டவர் அபிஷேகிக்கிறார். அபிஷேகிக்கிற மக்களை ஒரு பணிக்காக, ஒரு வேலைக்காக, ஒரு சேவைக்காக அவர்களை பணி அமர்த்துகிறதை நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் போன செய்தியில் பார்த்தபொழுது ராஜா, ஆசாரியன், தீர்க்கதரிசி, ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அபிஷேகிக்கிறார், அவர்களுக்கு ஒரு பணி கொடுக்கிறார், ஒரு வேலையை கொடுக்கிறார். அதுபோல் இன்றைக்கு கிறிஸ்துவில் வருகிற யாவரையும் ஆண்டவர் அபிஷேகித்து அவள் என்ன பண்ணுகிறார், சாட்சியாக இருக்கும்படி அந்த பணியை நம்முடைய வாழ்க்கையில் அதை கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதனால தான் வாசிக்கும் பொழுது அபிஷேகம்ங்கிற வார்த்தை அப்போஸ்தலர் 10:38 தான் வருது ஒழிய, இல்லாத ஒரு வார்த்தையை இருக்கிறதாக சொல்லுவது ஒருபோதும் ஒத்துக்கொள்ள முடியாது. ஆவியானவர் என்ன வழி வைத்திருக்கிறாரோ அதை தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நம்ம கொள்கைக்கு ஒத்து வருதோ ஒத்து வரலையோ. பரலோகத்திலிருந்து இறங்கினவரே என்று பரலோகத்துக்கு ஏறினவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லும் பொழுது அதை தான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய, இன்றைக்கு எவ்வளோ பேர் பரலோகத்துக்கு போனேன் வந்தேன்னு சொன்னாக்கா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏனெனில் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் கிட்டி சேரக்கூடாத ஒளியின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் என்று சொல்லும் பொழுது நாம் இன்றைக்கு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வோமா? இல்லைக்கு நான் பரலோகம் போனேன், இல்லை அந்த சபையில் நிறைய பேர் பரலோகம் போனாங்க வந்தாங்க, இதெல்லாம் சொல்லும் பொழுது மனிதனுடைய வார்த்தையை நம்ப முடியாது. அப்போஸ்தலர் 1 கலாத்தியர் 1:8 வாசிக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு பிரசங்கியாத வேறொரு நற்செய்தியை நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற வேறொரு தூதனாவது வேறொரு நற்செய்தியை அறிவித்தால், சுவிசேஷத்தை அறிவித்தால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்கிறார். எனவே ஆவியானவர் எழுதி கொடுத்த வேத வாக்கியத்தை தான் நம்ம அடித்தளமாக வச்சுக்கொண்டு நாம் தியானிக்க வேண்டுமே ஒழிய நம்முடைய கொள்கையின் அடிப்படையில் தியானிக்க முடியாது. எனவே இது அபிஷேகம் என்ற அர்த்தம் இல்லை, இது அபிஷேகத்துடைய விளைவல்ல, பரிசுத்தாவின் நிறைவினுடைய விளைவல்ல. ஆவியானவர் கொடுக்க வரத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணினபடினாலே கொடுக்கின்ற ஆவியானவருடைய வரம். எனவே தொடர்ந்து வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை என்று சொல்லும்போது அப்போ வாசிக்கிற லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இயேசு சொல்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கபடி என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இதே தான் அப்போஸ்தலர் 1:8 நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்கிறதை நான் பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்திலே நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுப்பதற்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இயேசுவை தன்னை குறித்தே இயேசு சொல்லும் பொழுது, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று இயேசு சொல்கிறதை பார்க்கிறோம். அந்த சத்தியபரனாகிய இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பதற்காகவே தேவன் நம்மை அபிஷேகித்து இன்றைக்கு இந்த உலகத்தில் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வைத்திருக்கின்றார். இந்த இயேசு யார், எதற்காக வந்தார், என்ன நடந்தது, என்ன சம்பவிக்கப் போகிறது, என் வாழ்க்கையில் என்ன மாற்றம் உண்டாயிற்று, எனவே அவரை விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் அதே நன்மைகள் அதே ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொல்லி இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கிற நம்பிக்கை.
1 பேதுரு 3:17 வாசிக்கிறோம். உங்களில் உள்ள நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்லி 1 Peter chapter 3:15 3:15 நாம் வாசிக்கின்றோம். எனவே அப்போஸ்தலர் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 31-36 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். ஜான் சாப்டர் 3 verse 31-36. உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன், பூமியின் தன்மையுள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார். அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்கிறதில்லை. எனவே ஆண்டவரே அவருடைய சாட்சியை சொல்கிறார். அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்வது. இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஏற்றுக்கொள்கிறது ஏற்றுக்கொள்ளாததும் அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்களை பொறுத்து இருக்க ஒழிய நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சொல்வதெல்லாம் ஒருத்தர் ஏற்றுக்கொள்வார்ன்றது அல்ல. அப்படி ஏற்றுக்கொண்டிருப்பார்களா உலகத்தில் இவ்வளவு கொள்கைகள் வந்திருக்கவே முடியாது. எனவே இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கணும். முதல் காரியம் வாசித்த பொழுது அப்போஸ்தலர் 2:1 முதலாவது ஒரு சம்பவம் நடக்கின்றது. ரெண்டாவது அப்போஸ்தலர் 2 அங்கே 38-39 வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையை அப்போஸ்தலர் 2 வாசிக்கும் போது அந்த வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த நாளிலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக்கொள்ளப்பட்டார்கள் தான் போட்டிருக்க ஒழிய அந்த 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் நடந்த சம்பவம் அங்கு நடைபெறவில்லை. நல்லா கவனிக்கணும். இப்போ 120 பேர் இருக்கும்போது அவர் நடுவில் இந்த சம்பவங்கள் 2:1 4 வரைக்கும் சம்பவிச்சிச்சுனாக்கா அடுத்து 2:38 என்ன இருக்கணும், அதே காரியத்தை திரும்ப வரணும். வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் அங்கே தெளிவாக சொல்லிவிட்டார். எல்லாரையும் ஆண்டு கிறிஸ்துவில் வருகிற எல்லாருக்கும் அந்த 4 காரியங்கள். அதே மாதிரி 2:38-39 அந்த வருகிற 3000 பேராக இருந்தாலும் சரி 5000 பேராக இருந்தாலும் அந்த ஆதி திருச்சபையில் அந்த அவ்வளவு பேருக்கும் அந்த 4 காரியமும் நடைபெறும் என்று தான் வேத வாக்கியம் சொல்லுகிறது. அதனால் அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை என்பதற்காக அவங்க பரிசுத்தாய் வரம் பெறல, அவங்க அந்நிய பாஷை பேசலன்னு சொல்ல முடியாது. ஆதி திருச்சபையிலே அதை ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுத்தார். எனவே தான் அது வாக்குத்தத்தம் என்று அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அடுத்தது காரியம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 14-20 வசனம் வரைக்கும் 2வது இடத்தை பார்க்கிறோம். முதல் இடம் எருசலேமில் நடந்தது. 2வது இடம் இங்கே வாசிக்கின்றோம். 8ஆம் அதிகாரம் 14-17 ஆக்ட்ஸ் சாப்டர் 8 verse 14-20. சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். 2வது சம்பவம் நடக்கிற இடம் சமாரியாவிலே நடக்கிறது. இந்த சமாரியில் நடக்கும்பொழுது அங்கே பிலிப் என்பவன் அங்கே ஆண்டவராய் இயேசுவை குறித்து அங்கே சாட்சி சொல்வதை பார்க்கிறோம். அது சுவிசேஷம் அறிவிக்கிறார். விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். ஞானஸ்நானம் பெறுகிற அவ்வளோ பேருக்கும் என்ன சம்பவிக்கும்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியத்தில் 4 காரியங்கள் நிச்சயமாக நடைபெறும். அது 2 Corinthians 1:20-21 வசனங்கள் நிச்சயமாக நிறைவேறும். உங்களோடு கூட எங்களை கிறிஸ்துவுக்குள் சிறப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே, அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயத்தில் ஆவியினும் அச்சாரத்தை நமக்கு தந்திருக்கிறார்ங்கிற வார்த்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவ்வளோ பேருக்கும் தேவனாக பொதுவாக கொடுக்கிறது. எனவே அபிஷேகம் என்பது நாம் கேட்டு பெற்றுக்கொள்கிறது அல்ல, அவரால் தெரிந்து கொள்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிறது பரிசுத்தாவின் அபிஷேகம். எனவே இந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது அங்கே எருசலேமிலிருந்து அப்போஸ்தலர் வருகிறார்கள். அதில் வாசிக்கும் போது 5 தடவை என்ன வருது, அந்த வார்த்தை வருது, பரிசுத்தாவி பரிசுத்தாவி என்று வருகிறதை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து வாசிக்கலாம். 8:15 வாசிப்போம். இவர்கள் வந்த முதல் காரியம் 15 இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்தாவியை பெறாமல், ஞானஸ்நானம் மாத்திரம் இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றிருக்கிறார்கள். 16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இப்படி பார்க்கிறோம், அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படிக்கு. 2வது காரியம் வாசிக்கிறோம். 3வது 17வது வசனம், அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள், அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள். 3 அடுத்தது 18வது வசனம், அப்போஸ்தலர் தங்கள் மேல் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினாலே பரிசுத்தாவி தந்தரப்படுகிறதே கண்டு 4. அடுத்தது 19வது வசனத்தில், நான் எவன் மேல் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்தாவை பெறத்தக்கதாக எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். 5 இடங்களிலே பரிசுத்தாவி பரிசுத்தாவி என்று வருகிறது. மூலப்பதத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும் பொழுது அது ஆர்டிக்கிள் வரணும், புரியுங்களா? த ஹோலி த ஸ்பிரிட் என்று சொல்லி கிரேக்க பதத்தின் அடிப்படையில் வரணும். ஆனால் அது அந்த மாதிரி வந்தால் தான் அது பரிசுத்த ஆவியானவரை நபரை குறிக்கும். ஆனால் இங்கே ஏற்கனவே அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் புதிதாக்கப்பட்டு விட்டார்கள், நிரப்பப்பட்டு விட்டார்கள், அவர்கள் முத்திரிக்கை போடப்பட்டு விட்டார்கள், ஆவின் அச்சாரத்தை பெற்று விட்டார்கள். ஆனால் வரம் என்பது வாக்குத்தத்தமாக இருக்கிறபடினால தான் அவர்கள் மேலே கைகளை வைத்து அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இது பரிசுத்த ஆவியானவரை குறிக்குமா, பரிசுத்த ஆவியை குறிக்குமா, பரிசுத்தாவின் நிறைவை குறிக்குமா, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறிக்குமா, பரிசுத்தாவின் வரத்தை குறிக்குமா? 20வது வாசம் அதே 8:20 அதற்கான விடையை நான் பார்க்கின்றோம். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவது. எனவே இங்கே பார்க்கும் பொழுது 3வது காரியம் இந்த சமாரியாவில், எருசலேமில் முதலாவது நடந்தது, 2வது சமாரியாவிலே நடக்கிற சம்பவத்தை பார்க்கிறோம். இங்கே யார் பேசினது?
பரிசுத்தாவின் வரத்தை பெற்று பேசினது யார்? சமாரியாவிலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள். இவர்கள் யூதர்கள் அல்ல, கலப்பின மக்கள். இரண்டாவது, அதை பேச யார் கேட்டார்கள்? அந்த சிமியோன் என்கிற மந்திரவாதம் செய்து கொண்டிருந்த அந்த சிமியோன் அதை கேட்டான். அதை கண்டபொழுதுனாக்கா பொதுவாக பார்க்குறது ஒன்று இருக்குது, சிலர் கூர்ந்து கவனிக்கிறது என்பது இருக்குது, கருத்தாய் பார்க்கிறது என்பது இருக்குது. கூர்ந்து கவனிக்கணும்னா நல்ல கவனம். அவன் கண்ட பொழுது அப்படின்னாக்கா ஏதோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சம்பவம் அவன் நடக்கிறதை அவன் பார்க்கின்றான். இவனே மாய வித்தைக்காரன், எவ்வளோ மாய வித்தைகளில் மற்றவர்கள் பிரமிக்கத்தக்கதான காரியங்களே மாய வித்தைகளை செய்து கொண்டு இருந்தவன் தான். ஆனால் இவனால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இன்றைக்கு ஆவியானவர் அந்த சமாரிய விசுவாசிகளுக்கு கொடுக்கிறதை அவன் பார்த்த பொழுது அவன் கூர்ந்து கவனிக்கிறான். கண்ட பொழுது இது எப்படி ஆகும்? அப்போ ஏதோ ஆற்றல் இது இருக்கிறது, ஏதோ அதிகாரம் கை வச்சோன்னே அந்த காரியம் அவர்களுக்கு நடக்குதுனாக்கா அப்போ நம்மளும் கை வச்சா அது நடந்தாக்கா இன்னும் நல்ல ஒரு வித்தை செய்யலாம். இன்றைக்கி நிறைய பேர் ரசிக்கப்படுவதற்கு முன்னாடி ஒரு வித்தைகள் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க, ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் ஆவிக்குரிய வித்தைகள் செய்கிறவங்களும் இன்றைக்கு இருக்கிறதை நான் பார்க்குறோம். அன்றைக்கு தான் அவனுக்கு அது ஆவிக்குரிய சிந்திக்கணும். இன்றைக்கி இதெல்லாம் வித்தைகள் காண்பிக்கிறதெல்லாம் இன்றைக்கி இருக்கிறார்கள் ஒழிய சத்திய வேதத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் செய்கிற காரியம் அதுதான். அதனால தான் பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ யார் கேட்டது? சிமியோனும் யூத எருசலேம் வந்த விசுவாசிகளை கேட்கிறதை பார்க்க என்ன பேசினார்கள் என்பதை சிமியோன் கண்டு அங்கே பார்க்க. இங்கே கண்டு என்று சொல்லும்பொழுது இட் இஸ் நாட், அவன் கண்டது அந்த ஆப்ஜெக்ட் பேசினவர்கள் அல்ல, பேசினவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கண்டு. தட் இஸ் அ சப்ஜெக்ட், இஸ் அ பாயிண்ட். அங்கே புரியுங்களா? அவங்க பேசுகிற நபர்களை பார்த்தல, இவர்கள் இந்த நபர்கள் ஏற்கனவே தெரிந்தவங்க தான். ஆனால் இவர்களுக்கு எப்படி இந்த வரம் வந்தது, எப்படி இவர்கள் வேறு பாஷையில் பேசுகிறார் என்பதை அவன் பார்க்கிறான். சப்ஜெக்ட் இஸ் த மேட்டர், இட் இஸ் நாட் த ஆப்ஜெக்ட், இஸ் நாட் த பர்சன் ஹூ ஸ்பீக்ஸ். ஸோ அந்த நபர்கள் பேசுகிறதை கேட்டு தான் அவன் பிரமித்து போகிறதை நான் பார்க்குறோம். அப்போ இது யாருக்கு அடையாளமாக இருக்கிறது? கேட்கிறவனுக்கு தான் இது அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனத்தில் அதான் வாசிக்கின்றோம். அப்போஸ்தலர் 8, 9, 10, 11. சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாயிருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். எனவே அந்த இவன் மற்றவர்களை பிரமிக்கத்தக்க போய் இப்போ ஆவியானவர் செய்கிற காரியத்தை பார்த்து இவன் பிரமிக்கின்றான். எனவே இது அவனுடைய மாய வித்தைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். எனவே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தன்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம். அடுத்தது வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 17 20 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஆக்ட் சாப்டர் 9 verse 17 to 20. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். இப்போ கவனிப்போம், அந்த 14 வசனத்திலேருந்து மறுபடியும் என்ன பண்ணுவோம், அந்த கவனமாக கவனிப்போம், அந்த வசனத்தை வார்த்தையை நன்றாக கவனிப்போம். 17ஆவது வசனத்திலிருந்து என்ன வாசிக்கிறோம், அதை 9, 17 என்ன வாசிக்கிறோம் கவனிப்போம். அவன் மேல் கையில் வைத்த பொழுது உனக்கு தரிசனமாக இயேசுவாய் கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும், நீ பரிசுத்தாவினாலே அபிஷேகம் பண்ண படிக்கும் என்று சொல்லலை. கைகளை வைக்கிறதுனால அங்கே அபிஷேகத்துக்கு அவர் ஜெபிக்கலை. அது நல்ல ஆவியானவர் அந்த அனனியாவை கொண்டு சொல்கிறதை பார்க்கிறோம். எனவே அங்கே இன்றைக்கு அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிறாங்க, அங்கே அபிஷேகத்துக்காக ஜெபிக்கலை, பரிசுத்தாவினாலே நிரப்பப்படும்படிக்கு. ஏன்னாக்கா இயேசு ஏற்றுக்கொண்டார், அவனுக்கு he must become a new creation, நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும் என்று சொல்கிறார். எனவே அவர் ஆண்டவர் புதிய சிறுசியாக மாற்றுகிறார், அவர் முத்தரிக்கிறார், அவர் அபிஷேகிக்கிறார், பரிசுத்தாவினாலே நிரப்பப்படுகிறார், புதிய சிறுசியாக மாறுகிறான். அது மாறின உடனே ஒரு யூட்டன் மாதிரி எந்த கிறிஸ்துவனுடைய சீஷர்களை கொல்லும்படி போன அந்த பவுல் இந்த ஒரு பெரிய திடீரென்று சொல்லி ஒரு மாற்றத்தை இன்றைக்கு ஆண்டு உண்டு பண்ணுகிறது பரிசுத்தாவியனுடைய செயலாய் நான் பார்க்கிறோம். உடனே அவன் என்ன பண்ணுகிறான், தொடர்ந்த வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது அந்த அப்பொழுது 20ஆவது வசனத்தில் வாசிக்கலாம். 20ஆவது வசனம், தாமதமின்றி கிறிஸ்து இயேசுடைய குமாரன் என்று ஆலயங்களே பிரசங்கித்தான். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, எப்படியா எல்லாரையும் கொல்லுவதற்காக போனவன் எப்படி இது மாறுகிறான்? இதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மாற்றம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு காரியம். இதுதான் அங்கே பவுலுடைய வாழ்க்கை. இங்கே அங்கே சத்தம் உண்டாகலை, அந்த அக்கினிமயமான ஞாபகம் மேலே வரல,
அடுத்தது அவன் பரிசுத்தாவி நிரப்பப்பட்டான், ஆவியானவர் தந்த வரத்தின்படி அந்நிய பாஷையும் பேசலை, எதுவும் சொல்லப்படவே இல்லை. இதெல்லாம் ஏன் என்பதை நாம் யோகித்து பார்க்கணும். ஏன் ஆவியானவர் அங்கே சொன்னதை ஏன் எல்லா இடத்துல சொல்லலை? இதெல்லாம் நான் கூர்ந்து கவனித்து நான் வாசிக்க வேண்டும். கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிக்கணுமே ஒழிய அதில் ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு ஆவி அவர்களை சேர்க்கும். எனவே பவுலுடைய வாழ்க்கை ஏன்னாக்கா 2 கொரிந்தியர் 1 21 வாசிக்கிறோம். உங்களோடு கூட எங்களை கிறிஸ்துவுக்குள் சிறப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணிய தேவனே, அவர் நம்ம முத்தரித்து நம்முடைய இதயங்களை ஆவி என்னும் அச்சாரியத்தை தந்து விட்டார். இன்றைக்கி அந்த நிரப்பி தான் என்ன பண்ணுகிறார் பவுல் என்ன பண்ணுகிறான்? ஆண்டவருடைய ஆவியினுடைய ஆற்றலிலே போய் தைரியமாக அவன் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறதை நாம் பார்க்கின்றோம். அடுத்த காரியம் வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய புத்தகம் 10 42 47 வசனம் வரைக்கும். ஆக்ட்ஸ் சாப்டர் 10 verse 42 to 47. அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அவன் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டான். அங்கே அந்நிய பாஷை பேசல. ஏன் அந்நிய பாஷை பேசல? இருக்கிறது 2 பேர், அனனியாவும் பவுலும் தான். 2 பேருமே யூதர்கள் தான். இப்போ இவர்கள் அந்நிய பாஷை பேசினாக்க அங்கே யாருக்கும் புரியாது, இவருக்கும் புரியாது, கேட்கிற அனனியாவுக்கும் புரிய போகிறதில்ல. எனவே நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரலோகத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்துல இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அதனால் பவுல் அந்நிய பாஷை பேசினேன், அவரும் அந்நிய பாஷை பேசுகிறவர் தான். ஆனால் இங்கே தேவையில்லை, ஏன்னா அனனியா தான் இருக்கிறார். எனவே அங்கே அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கலை. இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிற இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். எனவே எந்த பாஷையும் அங்கே ஆவணம் நிரப்பி மட்டும் அவர் அனுப்புகிறார், சுவிசேஷம் சொல்கிறார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 3ஆவது இடம், முதலாவது எருசலேமை பார்த்தோம், 2வது சமாரியாவில் பார்க்கிறோம், இப்போது செசரியா என்று சொல்லப்படுகிறது. செசரியா என்று சொல்லப்படுது யூதேயா ப்ராவின்ஸ், யூதேயா மாகாணத்திலே, மாவட்டம் சொல்ல நம்மதில் மாவட்டம் சொல்லுவாங்க, யூதேயா மாகாணத்திலே இருக்கிறதா செசரியா. அந்த செசரியாவிலே இருக்கிற ஒரு நபர் தான் அந்த கொர்நேலியு. இந்த கொர்நேலியு என்கிறவன் இத்தாலியா பட்டாணத்தை சேர்ந்தவன், 100க்கு அதிபதி என்று சொல்லி அப்போஸ்தலர் 10 முதல் வசனத்தும் வாசிக்கிறோம். இவர்களுடைய பாஷை, ஜென்ம பாஷை எது என்று சொன்னால் லத்தீன் தான் இவருடைய ஜென்ம பாஷை. இவர்கள் ரோமர்கள், இவருடைய ஜென்ம பாஷை லத்தீன். எனவே இவர்கள் என்ன பண்ணுகிறார், இவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்தபடினாலே இவன் இப்போ ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான காரியங்களை சொல்லுவான்னு சொல்லி அதே அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது என்ன சம்பவிக்கிறது? 13வது வசனத்தில் இருந்து வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 11 verse 13 onwards. அவனோ தன் வீட்டிலே ஒரு தேவதூதன் நிற்கிறதை கண்டதாகவும் யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைக்கும்படிக்கு மனுஷரை அவ்விடத்திற்கு அனுப்பு, நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். எனவே நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று சொன்னபடியே அப்போஸ்தலர் 10:41 வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். விசுவாசம் கேட்பதினாலே வரும், கேட்பது தேவனுடைய வசனத்தினாலே வரும். எனவே அவர்கள் கேட்ட பொழுதே அவருடைய விசுவாசத்தை பார்க்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது தன்னை விசுவாசிக்கிறவன் இன்னான் என்றும் தன்னை காட்டிக் கொடுக்கவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியினாலே ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால் ஒருவனும் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று சொல்கிறார். யோவான் 2ஆம் அதிகார கடைசி 2 வசனத்தை வாசிக்கிறோம். மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கிறதை அவர் அறிந்திருக்கிறபடினாலே ஒருவரும் அவரை குறித்து இயேசுவுக்கு ஒருவரும் அவருக்கு சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. எனவே கொர்நேலியுடைய விசுவாசத்தை பார்த்தார், ஆவியானவர் இறங்குகிறார். அவர்கள் எல்லாரும் வெவ்வேறு பாஷையிலே அந்நிய அவருடைய லத்தீன் மொழியில் பேசாமல் அவர்களுக்கு புரியாத தெரியாத ஒரு பாஷையை பேசுகிறார்கள். அப்போ பேசினது யார்? இத்தாலியா பட்டாணத்தை சேர்ந்த கொர்நேலியும் அவன் வீட்டாரும் சேர்ந்து அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். இதை பேசுகிறது யார் கேட்கிறார்கள்?
எருசலேமிலிருந்து வந்த அங்கே பேதுருவோடு கூட வந்த விருத்த சேதனம் உள்ளவர்கள் கேட்கிறார்கள். அப்போ அடுத்தது பார்க்குற என்ன பேசுகிறார்கள் என்பதை குறித்து அந்த வசனத்தில் மறுபடியும் 45வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:45 மறுபடியும் வாசிப்போம். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்போ இங்கே வாசிக்கும் பொழுது இது யாருக்கு அடையாளமாக இருக்கிறது? கேட்கிறவர்களுக்கு இது அடையாளமாக இருக்கிறது. கேட்டவர்கள் யாவரும் யூதர்கள். எருசலேமிலே யூதர்கள் பேச யூதர்கள் கேட்கிறார்கள், யூத விசுவாசிகள் பேச யூத அவிசுவாசிகள் கேட்கிறார்கள். சமாரியாவிலே அந்த சமாரிய விசுவாசிகள் பேச யூதர்கள் கேட்கிறார்கள். இங்கே 10ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது கொர்நேலியு என்கிற ரோமர்கள் புறஜாதியார் பேச இங்கே யூதர்கள் கேட்கிறார்கள். இப்போ நம்ம இன்றைக்கு தெரியும், இன்றைக்கு உடனே அவர் இந்த வரத்தை அவர் முதலாவது கொடுக்கறதுக்கு கொடுக்காம இவர் வெறும் வசனத்தை மட்டும் சொல்லிட்டு போகும்போது இப்போ அந்த கொர்நேலியு ஐயா எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னாக்கா, இருங்க பிரதர் கொஞ்ச நாள் இன்னும் நல்லா சத்தியம் தெரிஞ்சுக்கிட்டோம், சத்தியம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம், இப்போ தானே ஆண்டவரை பற்றி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு தான் இன்றைய நாளைக்கு யார் சொன்னாலும் அப்படி தான் கேட்பாங்க. ஆனால் அந்த நாளிலே சொல்லும் பொழுது சாமியே வரம் கொடுத்துட்டார், நம்ம யார் தடுக்கிறதுக்குங்கிறபடி கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே பரிசுத்தாவே என்ன பண்ணுறார், அவளை ரட்சித்து விட்டார். ஏன்னா ரட்சிப்புக்கு ஏதோவான வார்த்தையில் அவன் உனக்கு சொல்லுவான்னு சொன்ன உடனே அந்த விசுவாசிக்கிறார், ரட்சிக்கப்பட்டவர் உடனே அந்த 2 கொரிந்தியர் 1:21-22 எல்லாம் நடந்துடும். கிறிஸ்துவில் சிறப்படுகிறார், அபிஷேகிக்கிறார், அவளை முத்தரிக்கிறார், இருதயத்தில் ஆவியின் அச்சாரத்தை கொடுத்து விடுகிறார். இப்பொழுது வரத்தை கொடுக்கின்றார். இந்த வரத்தை கொடுக்கும் பொழுது தான் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் பேசின பாஷையை கேட்டு தேவனுடைய மகத்துவங்களை குறித்து பேச கேட்கிறோமே, தேவனை புகழ்கிறதே அவர்கள் கேட்கிறார்கள். அடுத்தது இந்த வரம் என்று சொல்லி பேதுரு வாயால் சொல்கிறார். திரும்பவும் சொல்கிறேன், இந்த அபிஷேகத்தினுடைய விளைவு அல்ல, பரிசுத்தாவின் நிறைவினுடைய விளைவு அல்ல, ஆவியானவர் கொடுக்கிற வரத்தினுடைய விளைவு. இட் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். மேனிஃபெஸ்டேஷன் பரிசுத்தாவியானுடைய வரத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த இடங்களிலெல்லாம் பார்க்கின்றோம். இன்றைக்கி கொள்கைகள் இருக்கலாம், எவ்வளோ கொள்கை, ஆனால் பைபிளில் இருக்கிறது அதை தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டால்தான் நம்முடைய புரிந்து கொள்ளுதல் சரியாக இருக்கும், நாம் சொல்லுகிறதும் சத்தியமாக இருக்கும். எனவே பேசினது கொர்நேலியு வீட்டார், கேட்டது எருசலேம் வந்த யூத விசுவாசிகளும் பேதுருமாய் பார்க்கிறோம். தேவனை புகழ்கிறதை நாம் பார்க்கிறோம். இது பரிசுத்தாவின் வரம் என்று தான் சொல்கிறார், அபிஷேகம் என்று சொல்லலை. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அதே அப்போஸ்தலர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 16, 17, 18, 17 வசனத்தை வாசிக்கலாம். ஆக்ட் சாப்டர் 11 verse 16 and 17. யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணியிருக்கும் பொழுது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றான். எனவே தேவனை தடுக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம். எனவே விசுவாசித்து யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று அப்போஸ்தலர் 2:39-40 வாசிக்கிறபடியே இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு அந்த வரத்தை கொடுத்து விட்டார். எனவே ஞானஸ்நானம் கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே புறவினத்தாருக்கும் ஆண்டவர் அந்த வரத்தை கொடுக்கிறார் என்று பார்த்து அவர் என்ன பண்ணுறாங்க, பிரமிக்கிறார்கள். ஏன்னாக்கா இவருடைய கண்ணோட்டம், இவருடைய எதிர்பார்ப்பில் என்ன, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்கிறோம், ஆண்டவர் இப்பொழுதா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு கொடுப்பீர். அப்போ என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேலுக்கு தான் கொடுப்பார் என்று சொல்லி நினச்சி கொண்டு இருக்கிறாங்க. யாரெல்லாம் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு, அது புறவினத்தாராக இருந்தாலும் யூதராக இருந்தாலும், இயேசுவை ஏற்றுக்கொள்கிற யாவரும் ஆண்டவருடைய ராஜ்யத்தினுடைய புத்திரர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். அவரை கொண்டு தான் ஆண்டவர் தன்னுடைய தீர்மானத்தை நிறைவேற்றப் போகின்றார். அதனால் பிதா தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிறது அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல என்று சொல்கிறார். ஏன்னா இவருடைய எதிர்பார்ப்பு யூதர்களுடைய பின்னணியே தான் பார்த்தாங்க. அன்றைக்கு இருந்த அந்த சீஷர்கள். பின்னதாக தான் பவுல் என்ன பண்ணுகிறார், கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டார். விருத்த சேதம் இல்லாதவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய கர்த்தர் அவரை தெரிந்து கொள்கிறார். அவர் போய் பிறவனத்தாருக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த இடத்திலும் அது பரிசுத்தாவின் அபிஷேகம் என்று இல்லை, பரிசுத்தாவின் நிறைவு என்று இல்லை, பரிசுத்தாவின் வரம் என்று தான் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அது வரம் என்று தான் பேதுரு சொல்லுகிறதை 2:32 38-39 வசனத்தை வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது வரம் என்று தான் நாம் பார்க்கின்றோம். 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது வரம் என்று தான் பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரத்தில் வரம் என்று தான் பார்க்கிறோம். எனவே அபிஷேகம் என்கிற வார்த்தை வரவே இல்லை. எனவே அது பரிசுத்தாவின் அபிஷேகம் என்று சொல்லுவது வேதத்துக்கு ஒத்து வராது. அபிஷேகத்தினுடைய வெளிப்பாடோ நிறைவுடைய வெளிப்பாடோ அல்ல. அடுத்த காரியம் நான் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 19ஆம் அதிகாரம் முதல் 7 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். ஆக்ட்ஸ் சாப்டர் 19 verse 1-7. அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு,
நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ சம்பவம் முதல்ல பார்த்தோம், எருசலேமில் சம்பவம் நடந்தது. அடுத்தது சமாரியாவில் அந்த சம்பவம் நடக்கிறது. அது யூதேயா ப்ராவின்ஸ் அந்த மாகாணத்தில் செசரியாவில் நடக்கிறது. நான்காவது இங்கு புறதேசத்தில் எபேசுவில் நடக்கிறது பார்க்கிறோம். இதுதான் அப்போஸ்தலர் 1:8 சொல்லும்பொழுது, பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்பொழுது நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பேரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்ன அந்த அந்த ஊர் பெயர்களை குறித்து நான் பார்க்கும்பொழுது ஆவியானவர் மிக அருமையாக அந்த இடங்களிலே சம்பவித்த காரியங்களை நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார். மற்ற இடத்துல இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இது புரிந்து கொள்வதற்காக, நாம் தெரிந்து கொள்வதற்காக, நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை ஆவியானவர் இதை எழுதி வைத்திருக்கிறார். அதுதான் என்ன சொல்லுவாங்க, ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னொரு விதத்தில் அது பரிசுத்த ஆவியினுடைய நடபடிகள், ஆக்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. எனவே இன்றைக்கு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறது நோக்கம் ஒரு பசில் மாதிரி. இது பசில்னு சொன்னாக்கா ஒரு புதிர் மாதிரி. அதாவது நிறைய இந்த பசில்லாம் விளாடுவாங்க, அதையெல்லாம் தனித்தனியாக இருக்கும். அதை எல்லாவற்றையும் என்ன பண்ணணும், சேர்த்து கோர்த்து வரும்பொழுது தான் நம்முடைய முழு அதனுடைய பிக்சர் கிடைக்கும். முழுவதுமாக அந்த படம் நமக்கு தெளிவாக தெரியும். ஒன்றை மட்டும் வைத்துக்கிட்டு போனாக்கா அது விதமாக யானையை 4 குருடர்கள் பார்த்து என்ன பண்ணால் தடவி சொல்கிற மாதிரி தான் கதை. ஒருத்தர் தூண் மாதிரி இருக்குனானா, ஒருத்தர் முறை மாதிரி ஒருத்தர் இருக்குனானா, ஒவ்வொருத்தர் ஒரு வாழை பார்த்துட்டு உடம்பை பார்த்துட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக வர்ணிக்கிறாங்க. அப்படி அல்ல, அது முழுவதுமாக நாளையும் சேர்த்து நம்ம பார்க்கும் பொழுது தான் அதனுடைய முழு உருவமும் முழு அமைப்பும் நமக்கு தெரியும். அதே விதமாக தான் ஒரே ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அப்போ 2 நான் வச்சுக்கிட்டு இன்றைக்கி பரவச பாஷை, அந்நிய பாஷை இன்றைக்கி சொல்லிவிட்டு இன்றைக்கி சொல்லாதபடிக்கு இது எல்லாவற்றையும் நிறைந்து பார்க்கும் பொழுது தான் நமக்கு முழு அமைப்பும் முழு ஆச்சரியமான அற்புதமான ஆவியானுடைய நடத்துதலையும் நாம் பார்க்க முடியும். எனவே என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறபடியினாலே. எனவே அவருடைய உபதேசத்தை கேட்க மனதிருந்தால் இந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதற்காக தான் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள். எனவே தேவனுடைய ஆவியினாலே அன்றி ஒருவனும் தேவனுக்குடைய அறிய மாட்டான். நாம் உலகத்தின் ஆவியை பெறல, ஆனால் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் உலகத்தான் சிந்திக்கிறது போல, உலகத்தான் யோசிக்கிறது போல யோசிக்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுட்டு அந்த கொள்கையின் அடிப்படையில் நான் பார்ப்போமானால் அந்த பசில் அந்த புதிர் விடை கிடைக்கவே கிடைக்காது. ஆவியான சொல்லுகிற கண்ணோட்டத்தோடு கூட நான் பார்க்கும்போது தான் அதற்கு விடை நமக்கு கிடைக்கும். இதை ஆண்டவர் அளவாக அதில் எழுதி வைத்திருக்கிறதை நான் பார்க்கிறோம். எனவே இந்த இடம் பார்த்தீங்கன்னா எபேசு, இது புறதேசத்தில் இஸ்ரவேலுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடக்கின்ற ஒரு காரியம். இங்கே நல்லா கவனிக்கணும். 19:1 நான் வாசிக்கிறோம். அப்போ சில பவுல் என்ன பண்ண, அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்களின் வழியாக எபேசுவுக்கு வருகிறார். அப்போ அப்போலோ என்பவனை குறித்து அதே அப்போஸ்தலருடைய புத்தகத்தில் நான் வாசிக்கிறோம். 18ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியில் நான் வாசிக்கும் பொழுது அப்போலோவை குறித்து நான் வாசிக்கிறோம். 24வது வசனத்தை வாசிக்கிறோம். ஆக்ட்ஸ் சாப்டர் 18:24 onwards. அப்பொழுது அலெக்சந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். இந்த வசனத்தை வாசிக்கிறோம். அவன் கர்த்தருடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்திருந்தவனாய். அப்போ அவனுக்கு அறிவு என்ன இருக்குன்னா, இயேசு வருவது, இயேசுக்கு பின்னாடி வரப்போகிற காரியங்கள்லாம் அவருக்கு தெரியல. அது வரைக்கும் தெரிஞ்ச காரியம் எதுவோ அந்த தெரிஞ்ச காரியத்தில் தான் ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறதை நான் பார்க்கிறோம். இதே தான் அங்கே வாசிக்கும்போது 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுனுடைய விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி. எனவே அவன் மனந்திரும்பல் கேட்ட ஞானஸ்நானத்தை தான் பெற்றவனாக இருக்கின்றான். அது இந்த காரியம் அவன் அறிந்த வரைக்கும் அவன் திட்டமாய் போதிக்கிறான்.
எனவே சாதுரியவானாக இருக்கின்றான், நயவசனிப்பு அவனுக்கு இருக்கிறது என்பதனாலே அவர்களுக்கு எல்லாரும் சத்தியம் தெரியும் என்பதல்ல. அங்கே ஆக்கில்லாம் பிரிஸ்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவன் திட்டமாய் போதித்தான். ஆனால் ரொம்ப அருமையாக இருக்குது 26ஆம் வசனத்தில், தைரியம் ஜெபாலயத்தில் தைரியமாய் பேசுகிறது தொடங்கின பொழுது ஆக்கில்லாம் பிரிஸ்கெல்லாம் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். அதனால் அதிக திட்டமாய் தெளிவாக அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். அதனை ஏற்றுக்கொள்கிறான், அவன் அப்படியே பிரசங்கம் பண்ணுகிறதை நான் பார்க்கிறோம். எனவே பவுல் சொல்ல, நான் நட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சி, நான் விளைய செய்கிறவர் தேவன் என்று சொல்லி சொல்கிறதை நான் பார்க்கின்றோம். எனவே இந்த காரியம் மிக மிக அறிந்து கொள்ளுதல் அவசியம். ஏன்னா 1 கொரிந்தியர் புத்தகத்தை நான் படிக்கும் பொழுது 12, 13, 14 படிக்கும் பொழுது இந்த பின்னணியை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆவியார் இந்த பின்னணியை ஏன் இதற்கு கொடுத்திருக்கிறார் இந்த இடத்திலே என்பதை நாம் அறிந்து கொண்டால் தான் 1 கொரிந்தியர் 12, 13, 14 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விவரங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். சரி, 19ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். இப்போ எபேசு பட்டத்தில் வரும்பொழுது அங்கே யோவானுடைய சீஷர்கள் அப்படின்னாக்க, யோவானுடைய சீஷர் என்றால் எல்லாமே யூதர்கள் தான். ஆனால் எபேசு பட்டணத்தில் இருக்கிறவர்கள், இவர்களுக்கு யூத மார்க்கத்தினுடைய வழிகள் எல்லாம் தெரியும், அவர்கள் பாஷை தெரியும். எபேசு பட்டணம் இருக்கிறதுனால கிரேக்க பாஷை தெரியும். பவுலுக்கும் அதே மாதிரி யூத பாஷையும் தெரியும், யூதருடைய பாஷையும் தெரியும், கிரேக்க பாஷையும் தெரியும். இப்போ அவர்கள் ஏறக்குறைய 12 பேர் அங்கே இருக்கிறாங்க. இப்போ அவன் நல்லா கவனிக்கணும், அவர் மேலே கைகளை வைத்த பொழுது பரிசுத்தாவின் மேல் வருகிறார். அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். இப்போ இந்த இடத்துல தான் ஆவியானவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். அந்த இதுவரைக்கும் நம்ம வாசித்த பொழுது நல்லா கவனிக்கணும், எருசலேமில் பேசின பொழுது, சமாரியாவில் பேசின பொழுது, அங்கே செசரியாவில் பேசின பொழுது, அங்கே கொர்நேலியு வீட்டில் பேசின பொழுதெல்லாம் ஒரே ஒரு வரத்தை தான் கொடுத்தார், அந்நிய பாஷை என்கிற அந்த வரத்தை, பிறருடைய பாஷையை அவர் கொடுக்கிறார். கேட்கிறவர்களுக்கெல்லாம் அது அடையாளம் இருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல பேசினவர்கள் எல்லாரும் யூதர்கள் தான், கேட்பதற்கு வேறு யாரும் இல்லை, அவர்கள் தான் யூதர்கள். அப்போ அந்த 12 பேரும் பேசுகிற அந்நிய பாஷையானது அங்கே வேறு எவருக்கும் அது ஒரு அடையாளமாக இருக்க முடியாது. ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம், ஒரு புதிரி மாதிரி, அதை வந்து ஒரு க்ளூ மாதிரி கொடுக்குறார், ஒரு ஹிண்ட் மாதிரி அது கொடுக்குறார். அந்த நல்லா நீங்கள் கிரேக்க பதத்தில் நல்லா பார்த்தீங்கன்னாக்க என்ன போட்டிருக்குன்னா, ஆவியானவர் வேறு பாஷையை கொடுக்குறார். அவர்கள் பேசி கொண்டு இருக்கும் பொழுதே, அந்நிய பாஷையில் வேறு மொழியை பேசி கொண்டு இருக்கும் பொழுதே ஆண்டவர் என்ன பண்ணுறார், அவர்களுக்கு தெரிந்த மொழியை அவர்களுக்கு கொடுக்குறார். அந்நிய பாஷை என்பது பிறருடைய பாஷை, தீர்க்க தரிசனம் என்பது அவருடைய ஜென்ம பாஷை. இதுதான் அங்கே நடக்கிறது. அந்த வார்த்தை தீர்க்க தரிசனம் என்று சொல்லப்படும் பொழுது தே பிகான் டு ஸ்பீக் இன் அதர் லாங்குவேஜஸ் அண்ட் தே பிகான் டு ப்ராஃபஸை. அதான் கிரேக்க மூலப்பதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. அப்போ முதல்ல கொடுத்த அந்த அந்நிய பாஷை ஆவியானவர் தான் கொடுக்கிறார். கொடுத்து கொண்டு பேசிக்கொண்டே இருக்கும்பொழுது என்ன பண்ணுகிறார், நோன் லாங்குவேஜில் தெரிந்த ஒரு பாஷையிலே வார்த்தைகளை கொடுக்கிறார். அந்நிய பாஷையினுடைய வார்த்தைகளை கொடுத்த அதே ஆவியானவர் தான் இன்றைக்கி தெரிந்த பாஷையிலும் அந்த வார்த்தைகளை கொடுக்கிறதை நான் பார்க்கிறோம். பவுல் இதை அறிந்து கொண்டார், பவுல் இதை புரிந்து கொண்டார். இந்த எபேசு பட்டணத்தில் இருக்கும்பொழுது தான் 1 கொரிந்தியர் புத்தகம் அவர் எழுதுகிறதை நான் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7:1 வாசிப்போம். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், போதும், நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு எழுதுகிறது. அப்போ என்ன பண்ணுறாங்க, எபேசில் இருக்கும்போது பவுல் அங்கே என்ன பண்ணுறாங்க, அவர்களுக்கு சில சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிருது. அந்த சந்தேகத்துக்கு விளக்கத்துக்காக தான் 1 கொரிந்தியர் நிருபத்தை அவர் எழுதுகிறதை நான் பார்க்கின்றோம். சரி, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது யூதர்கள் பேச இன்றைக்கி யூதர்கள் தான் கேட்டாங்க, ஆனால் அந்நிய பாஷையில் அல்ல, தீர்க்க தரிசனம் வருகிறதை நான் பார்க்கிறோம். முதலாவது தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்கிற வார்த்தை அங்கே வருகிறதை நான் பார்க்கிறோம். இந்த இடத்துல வந்து வரம் தான் வருதே ஒழிய அங்கே வந்து அபிஷேகம் என்கிற வார்த்தையும் வரல, அங்கே வேறு எந்த விதத்திலும் நிறைவு என்று சொல்கிற வார்த்தை வரல, அக்கினி என்பதும் வரல, அந்த இடத்துல சத்தமும் வரல. இதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது ஏன் இவைகளெல்லாம் ஆவியானவர் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாய் கொடுத்து வைத்திருக்கிறார் என்றால், அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்பது நமக்கு இருக்குது. அது முதலாவது நாம் பார்த்தோம், முதல்ல போன செய்தியில் பார்த்தோம். இப்பொழுது நான் அதை நன்றாக அறிந்து புரிந்து கொண்டு வர வேண்டியது மிக மிக அவசியம். அப்போ பேசினது எல்லாமே எபேசு சபையில் இருந்த யூத விசுவாசிகள். கேட்டது யார்? அந்த 12 பேர் தான் அவர்கள் கேட்கிறார்கள். என்ன பேசினார்கள் என்பதை குறித்து பார்க்கும்போது, தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்றாலேயே தெரிந்த பாஷையில் எரேமியா பேசுகிறார், ஏசாயா பேசுகிறார், எசேக்கியேல் பேசுகிறார், தானியேல் பேசுகிறார், மைனர் ப்ராஃபட் சிறு தீர்க்க தரிசனம் பேசுகிறாங்க. கர்த்தருடைய வார்த்தைலாம் எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி என்று சொல்லி நான் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவுக்கு உண்டாச்சு. அப்போ தேவனுடைய வார்த்தையானது அந்த தீர்க்க தரிசனங்களுக்கு வருகிறது, அவருடைய ஜென்ம பாஷையிலே அவர்கள் பேச கேட்கிறதை நான் பார்க்கிறோம். ஏனெனில் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரலோகத்திலிருந்து உண்டாகும். இந்த 12 பேர் வெறும் அந்நிய பாஷையை பேசுகிறாங்கன்னா இட் இஸ் இன்கம்ப்ளீட். பேசுகிறவங்களுக்கு தெரியாது, கேட்கிறவங்களுக்கு தெரியாது. எனவே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒருபோது ஆவியானவர் தரவே மாட்டார். ஏன்னா இந்த உலகத்திலே ஒரு விசுவாசி இருக்கிறதே தேவனுக்காகவும் தேவனுடைய பணியை செய்வதற்காக, அவர் ஆண்டவருடைய சாட்சிகளாய் வாழ்வதற்காக.
பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டது எதற்காக? உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தெரிவிக்கப்பட வரைக்கும் எருசலேம், யூதேயாவில், சமாரியா, பூமி கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டியது மிக மிக அவசியம். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கு அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிப்பதற்காக, இந்த கொள்கையை, இந்த ஒரு வேலையை செய்வதற்காக தான் நம்ம ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால் அப்போ மத்தேயு 5:14-15 வாசிக்கிறோம். நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஒருவன் விளக்கை கொடுத்து மரக்காலில் மூடி வைக்காமல் விளக்குத்தட்டின் மேலே வைப்பார்கள், அப்பொழுது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் ஜனங்கள் உங்களுடைய நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்க பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவருக்கு பிரகாசிக்க கடவுது. இதுதான் அபிஷேகம் பெற்ற இயேசு செய்தார். நசரேனா இயேசுவை தேவன் பரிசுத்தாவினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினபடினால் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராயும் சுற்றி திருந்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனவே அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய வேலையை செய்ய வேண்டியது அவசியம், ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய வேண்டியது அவசியம். நமக்கு பிரியமான கொள்கையை பின்பற்றி போகிறதுனாலே அதை ஆண்டவர் அங்கீகரிப்பார் என்று எதிர்பார்க்கக்கூடாது. வரங்கள் செயல்படலாம், சித்தம் செய்யாவிட்டால் பரலோகத்தில் போக முடியாது. கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கப்படுவதில்லை. எனவே அவர் சொல்ல, உமது நாமத்தினால் தீர்க்கதரிசனம் உரைத்தம் அல்லவா, உமது நாமத்தினால் அற்புதம் செய்தம் அல்லவா, உமது நாமத்தினால் பிசாசிலே துரைத்தனமல்லா, இதெல்லாம் வரங்கு தான். எனவே அந்நிய பாஷை என்பதும் வரம் தான். அந்நிய பாஷை வரம் என்பதனாலே அது செயல்படுகிறதுனாலே நான் ஆண்டவருக்கு ஏற்படுவேன் என்று ஒருபோதும் எண்ணிவிடக்கூடாது. பிதாவின் சித்தம் செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். எனவே இதை நாம் அறிந்து புரிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். எனவே அந்நிய பாஷை என்பது அந்த வசனத்தில் வாசிக்கிற எரேமியா 1:2 வாசிப்போம். ஜெரமியா சாப்டர் 1:2. ஆமோனுடைய குமாரனாகிய யோசியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களிலே அவன் அரசாண்ட 13ஆம் வருஷத்திலே இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. 4வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அங்கே எரேமியாவுக்கு சொல்கிறார் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். அதே எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். அப்ப நன்றாக பார்க்கிறோம், இது கர்த்தரால் உண்டான வசனம், கர்த்தரால் உண்டான வார்த்தை என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில், அப்போஸ்தலர் 2 அப்புறம் 8ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் 14லேருந்து 20 வசனம் வரைக்கும், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44லேருந்து நாம் கடைசி வரைக்கும் 47 வரைக்கும் பார்க்கும்பொழுது, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் எல்லாம் வரும்பொழுது ஆவியானவர் தந்தலின வார்த்தைகள். அந்த வார்த்தையை கர்த்தரிடத்திலிருந்து உண்டாச்சு, இவர்களாக பேசுகிற வார்த்தை அல்ல. அது பரலோக பாஷையும் கிடையாது, தூதருடைய பாஷையும் கிடையாது. தொடர்ந்து பின்னாடி நாம் பார்க்க இருக்கின்றோம். எனவே எருசலேம், யூதேயா, சமாரியா, இப்பொழுது எபேசின் வரும்பொழுது புறஜாதிகள் இடத்திலேயும் இந்த சம்பவத்தை ஆவியானவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 21ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 21:8-9. மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசாரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பென்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கியிருக்கையில் அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். போதும், வாசிக்கும் போது ஆவியானவர் ரொம்ப அருமையாக இங்கே எழுதியிருக்கிறதை நான் பார்க்கிறோம். இப்பொழுது பவுல் இப்போ திரும்பவும் என்ன பண்ணுகிறார்? இப்போ இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே வருகிறதை நான் பார்க்கிறோம். 21ஆம் அதிகாரத்தில் 19ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது பிறகு தேசத்தில் இருக்கிறார், யூதருக்கு தேசத்தை அப்பால் இப்போ இஸ்ரேலை தாண்டி இருக்கிறார். இப்பொழுது மறுபடியும் செசரியாவுக்கு வருகிறார். அங்கே செசரியாவில் வரும்பொழுது அந்த 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பெனுடைய குமாரத்திகள் 4 பேர், அவர்கள் என்ன தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். ரொம்ப ஆச்சரியமான காரியம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் மிக மிக முக்கியம். இதுவரைக்கும் இஸ்ரேலிலே ஆண்டவர் கொடுத்த வரம் ஒரே ஒரு வரம் தான், அந்நிய பாஷை என்கிற ஒரே வரம் தான். நல்லா கவனிக்கணும். ஆனால் அந்த புறவே தேசத்துக்கு வந்த பின்னதாக கொடுக்கிற வரமோ தீர்க்க தரிசன வரம். இதை நன்றாக தெரிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். ஏன் தீர்க்க தரிசன வரத்தை புறஜாதிகளுக்கு கொடுக்கிறார் என்பதை பின்னாடி நாம் பார்க்க இருக்கின்றோம். எனவே அந்த எல்லாருக்கும் கொடுத்த அதே அந்நிய பாஷைக்கு கூட தீர்க்க தரிசன வரத்தை இங்கே கொடுக்கும்பொழுது இன்றைக்கி இஸ்ரவேலிலே பார்த்தீங்கன்னா சிறு வயதிலிருந்து ஆதியாமத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு வருகிற வரைக்கும் என்னென்ன காரியம் நடந்ததோ அது எல்லாரும் ஒவ்வொரு யூத மக்களும் சிறு வயதிலிருந்தே அந்த வேதத்தை அறிந்தவர்கள். மோசே ஆகமத்தையும் சங்கீத ஆகமங்களையும் தீர்க்க தரிசன ஆகமங்களையும் சிறு வயதிலிருந்து நம்ம ஊரில் சண்டே ஸ்கூல் நடத்துகிற மாதிரி, விபிஎஸ்சில் நடத்துகிற மாதிரி, புரியுங்களா, ஞானோபதேச கிளாஸ் நடத்துகிற மாதிரி அந்த யூத இஸ்ரவேலில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஆண்டவருடைய பற்றிய அறிவு அவர்களுக்கு நன்றாக இருக்கும். ஆனால் சிறு வயதில் வந்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு அவர் செவி கொடுக்கல. நல்லா சொல்ல போனாக்கா 5 ஆகமம், இந்த மோசேயுடைய 5 ஆகமத்துக்கு அவங்க ஒழுங்காக செவி கொடுத்து கீழ்ப்படைந்திருப்பார்களே, ஆனால் தீர்க்கதரிசிகள் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தீர்க்கதரிசிகள் வந்தார்கள்? அந்த காரியத்திற்கு அவள் செவி கொடுத்து கீழ்ப்படியாமல் போன பொழுது தான் அவளுக்கு எச்சரிப்பை கொடுப்பதற்காக, ஆண்டவர் அவளுக்கு புத்திமதியை உணர்த்துவதற்காக, அவள் கண்டிப்பதற்காக, சீர்படுத்துவதற்காக
அதனால் பழைய ஏற்பாட்டை சொல்லுவாங்க, சீர்கெட்ட இஸ்ரவேலே மனம் திரும்பு என்று சொல்கிறதை நான் பார்க்கிறோம். புரியுங்களா? உணர்வில்லாமல் இருக்க அம்மட்டும் அறிவும் இல்லை சொரணையும் இல்லை என்று சொல்லி அவர்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட மக்கள் திருந்துவதற்காகவும் எதிர்காலத்திலே அந்த இஸ்ரவேல் மனம் திரும்பி வரும் தேசத்திலே மறுபடியும் அவர் 2வது வருகை வரும்பொழுது அவர்களை கொண்டு ஆண்டவர் ஸ்தாபிக்க போகிற 1000 அரசாட்சியிலே செய்ய போகிற வாக்குத்தத்தங்களை தான் பழைய ஏற்பாட்டில் சொல்லுகிறார். இன்றைக்கு அதை சபைக்காரவங்க எடுத்துக்கிட்டு அந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் இன்றைக்கி சொல்லி இன்றைக்கி நடத்தி கொண்டு போகிறாங்க. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தம். இதை மறந்து விடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில். எனவே இஸ்ரவேலுக்கு கொடுக்குற வாக்குத்தம், ஆபிரகாம் கொடுக்குற வாக்குத்தம் கால் மீதிக்கு தேசத்தை அவளுக்கு தருவேனாக்க இன்றைக்கி நம்ம கால் மீதிக்கு தேசம் நமக்கு கிடைக்காது. இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் பண்ணினது நித்திய ஜீவன். ஒரு தனிப்பட்ட நபருக்கு கொடுக்கறது என்பது வேறு, அன்றைக்கு ஒரு மற்ற எல்லா ஜனத்துக்கும் கொடுக்குற வேறு. வருத்தப்பட்டு பாரத் சமூக நீங்களே எல்லாருமே இடத்திற்கு வாருங்கள் பொதுவாக கொடுக்குற வாக்குத்தத்தம். ஸோ அதனால தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட முறையில் என்ன வாக்குத்தத்தம் இருந்தாலும் அது ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறது விசுவாசிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி வாக்குத்தத்தம் கொடுக்குறதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறதெல்லாம் ஆசீர்வாதமானதான் சொல்லிட்டு போவாங்க. ஆனால் எச்சரிப்பானதை யார் வாக்குத்தத்தமாக சொல்ல மாட்டாங்க, எச்சரிப்பாக சொல்ல மாட்டாங்க. உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் 68 வசனம் இருக்குது. 14 வசனத்தில் இருக்கிற வாக்குத்தத்தம் தான் ஆசீர்வாதமான வசனம், மிச்சம் 54 வசனம் சாபமான வசனம். இவங்க செலக்டடாக என்ன பண்ணுவாங்க, உற்சாகப்படுத்துவதற்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது எதுவோ அதை தான் சொல்லிகிட்டே போவாங்க. ஆனால் எபேசர் 1:3 வாசிக்கிறோம், உன்னதங்களில் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்து இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டியது அவங்க கடமை. அது ஆண்டவருக்கு பிரியமானதை செய்தால் நன்மைகள் ஒருவரும் குறையாது. இதை உணராமல் இன்றைக்கு அவர்களும் அறியவில்லை, தாங்களும் போக மாட்டார்கள், போவர்களே விடமாட்டார்கள். வேத பரிசீலனை உங்களுக்கு ஐயோ என்று இயேசு சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். ஏன்னா அறிவாகிய திறவுகளை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். எனவே அப்போ முதல்ல அந்த வாசிக்கும் போது 19ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்கும்பொழுது அந்நிய பாஷைகளை பேசினார்கள். 19ஆம் அதிகாரத்தை பார்க்க தீர்க்க தரிசனம் வருகிறது. மறுபடியும் இஸ்ரவேலுக்குள்ளே வரும்பொழுது இங்கே தீர்க்க தரிசனம் வருகிறது. இப்போ எல்லா இடத்துலையும் தீர்க்க தரிசனம் வருகிறது. அப்போ 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 8 - 12 வசனம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் சாப்டர் 13 verse 8 to 12. அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதை குறித்து வர நாட்களை தெளிவாக பார்க்க போகிறோம். ஆனால் இதை சம்பந்தப்படுத்தி நான் சொல்கிற ஒரு காரியம் என்னவென்றால், அந்நிய பாஷைகளானாலும் அங்கே என்ன அறிவு குறைவுள்ளது என்று சொல்கிறார், அந்நிய பாஷைகள் ஒளிந்து போகும் என்று சொல்கிறார், தீர்க்க தரிசனம் ஒளிந்து போகும் என்று சொல்கிறார், ஓய்ந்து போகும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அதனால் அதே 1 கொரிந்தியர் 12 9 வரம் என்று சொல்லிவிட்டு இந்த 3 காரியத்தை மாத்திரம் இங்கே ஆவியானவர் எழுதுகிறதை நான் பார்க்கிறோம். ஏன்னாக்கா ப்ராப்ளம் அந்நிய பாஷைக்கு தீர்க்க தரிசனம் தான் ப்ராப்ளம் அந்த கொரிந்து சபையில். ஏன்னாக்கா அப்போல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த நல்ல கவனிக்கணும், அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் வரைக்கும் கொடுத்த ஒரே வரம் அந்நிய பாஷை. அதனால் அவங்க என்ன நினச்சிட்டாங்க, அந்நிய பாஷை தான் ஆவியானவர் கொடுக்குற வரம் என்று சொல்லி அதற்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் புறவினத்தார் தேசத்திலே ஆண்டவர் கொடுக்குற வரம் தீர்க்க தரிசன வரம். அதாவது 1 கொரிந்தியர் 14:1 வாசிக்கும் பொழுது அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏன் காரணம் என்ன? ஏன்னாக்கா பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசன ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஐசையா சாப்டர் 28 verse 11. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். போதும். இப்போ இதே வசனத்தை 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 20 - 22 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் சாப்டர் 14 verse 20 to 22. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். மறுபாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. எங்கே? ஏசாயா 28:11 நான் வாசிக்க கேட்டோம். தொடர்ந்து வாசிக்கலாம். அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. இதே வசனத்தின் அடிப்படையில் தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த விசுவாசிகள் பேசின அந்த அந்நிய பாஷை
அவிசுவாசிகளாகிய மற்ற யூதர்களுக்கு அடையாளமாக இருந்தது. அதே அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் சமாரிய விசுவாசிகள் பேசின அந்த வார்த்தையானது சிமியோனுக்கும் மற்றவர்கள் கேட்கிறவர்களுக்கும் அது அடையாளமாக இருந்தது. அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 10ஆம் அதிகாரம் கொர்நேலியு வீட்டார் பேசின அந்நிய பாஷை அவர்களுக்கு அடையாளமாக இராமல் கேட்கிறவர்களுக்கு அடையாளமாக இருந்தது. அதை வச்சு தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, தேவன் நமக்கு வரத்தை அனுக்கிறோம், அவர்களுக்கு வரத்தை அனுக்கிரம் பண்ணினார் என்று சொல்லி. அதனால தான் சமாரியன் சொல்ல, தேவனுடைய வரத்தை நீ பணத்தினாலே சம்பாதிக்க எண்ணுகிறது என்ன என்று சொல்லி உன் பணம் உன்னோடு கூட நாசமாக கடவுள் சொல்வதை பார்க்கிறோம். அதே இது 19ஆம் அதிகாரம் வரும்பொழுது புது தேசத்திலே அப்போ யூத மக்கள் மத்தியில் நல்ல ஆவியானவர் ஒவ்வொரு இடத்துல எழுதி வைத்திருக்க, எருசலேம், யூதேயா, சமாரியா, இது 3 இடத்திலும் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள மட்டும் அந்த ஒரே வரத்தை ஆண்டவர் அந்த நாட்களிலே கொடுத்தார். அதற்கு ஒரு காரணம் என்னவென்றால் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வசனம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக அதை செய்கின்றார். ஆனால் அதே ஒரு வரம் மாத்திரமல்ல, 9 வரம் உண்டு. ஆனால் புறவி தேசத்தாலே ஒரு நோக்கத்தோடு கூட ஆண்டவர் தீர்க்க தரிசனம் வரம் கொடுக்குறார். ஏன்னாக்கா யூத தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் யெகோவாவை பற்றி தெரியும், மோசையை பற்றி தெரியும், பழைய ஏற்பாடு தாவீது, பரிசுத்தவான்களை பற்றி, பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களை பற்றி எல்லாம் தெரியும். புறவினத்தாரிலே இயேசுவை பற்றி இப்போ தான் முதல் பவுல் சபைகளை சத்தியத்தை சொல்லும் பொழுது அங்கங்கே சபைகளை சாபித்து கொண்டே போகிறதை பார்க்கிறோம். அவர்களை யாருக்கும் யெகோவாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க, ஆனால் சத்தியம் தெரியாது. பழைய ஏற்பாடு சுவிசேஷம் தெரியாது, புதிய ஏற்பாடு இயேசுவை பற்றி அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அப்பல்லோவும் அப்படி தான் இருக்கிறார். புரியல, அந்த எபேசில் இருந்த அந்த சீஷர்கள் அந்த இருந்தவர்களுக்கு யோவான் கொடுத்த ஞானசான வழக்கு தான் அவங்களுக்கு தெரியும், மற்ற இயேசுவை பற்றி தெரியாது. அப்போ புதிய ஏற்பாட்டு சபைகள் சாபிக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டுக்கு என்ன கொள்கை, என்ன சத்தியம், என்ன உபதேசம் பண்ணுவது ஆவியானவர் ஒருவரே அறிந்திருக்கிறார். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது உங்களுடனே கூட என்றென்றைக்கு இருக்கும்படியான சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவானை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அந்த 16ஆம் அதிகாரத்தில், யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ஜான் சாப்டர் 16 verse 7 onwards. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். ஏன்னாக்கா புறவினத்தார் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய சபைக்குள்ளே கொண்டு வர போகிறார் என்பதை கேட்டால் அவங்களால தாங்காது. புரியுங்களா? அடுத்தது சொல்லும்போது அவர் என்ன பண்ணுவார், சகல சத்தியத்தில் நடத்துவார், என்னுடையிலிருந்து எடுத்து உங்களுக்கு உபதேசிப்பதனால என்னை மகிமைப்படுத்துவார். அப்போ ஆவியானவர் யாரை மகிமைப்படுத்துவார்? இயேசுவை தான் மகிமைப்படுத்துவார். அப்போ அவர் சகல சத்தியத்தில் நடத்துவார் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அப்போ நடத்தும் பொழுது தான் இந்த வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே ஒரே வரத்தை கொடுத்தார். அதற்கு ஒரு நோக்கம், பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுவதற்கு எதுவாக. புறவினத்தாரில் வரும்பொழுது இயேசுவை பற்றி தெரியாது, மற்ற பழைய ஏற்பாட்டு பரிசு நிகழ்ச்சிகள் எல்லாம் அவர்களுக்கு தெரியாது. எனவே புதிய ஏற்பாட்டினுடைய கொள்கை என்னது என்பதும் அவர்களுக்கு சொல்ல தெரியாது. அவர்களுக்கு ஒரே ஒரு ஊழியர் தான், பவுல் மாத்திரம்தான் புறவினார் தேசத்தில் போய் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு சபையை ஸ்தாபித்து கொண்டே வருகிறார். இப்போ யார் அவர்களை நடத்துவார்? இஸ்ரவேலில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் பழைய ஏற்பாட்டை பற்றி சொல்ல முடியும். ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறு வயசுலேருந்து பழைய ஏற்பாட்டிலேயே அங்கே யெகோவாவை பற்றி மற்ற மோசே எல்லாரையும் குறித்து சொல்ல முடியும். ஆனால் இங்கே யாரும் சொல்ல முடியாது. எனவே தான் ஆண்டவர் எப்படி இஸ்ரவேல் தேசத்திலே எப்படி தீர்க்க தரிசனை கொண்டு தேவனுடைய வார்த்தை அந்த தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேல் மற்ற மக்களுக்கு வந்ததோ அதே விதமாக தான் புறவினார் தேசத்திலே நோன் லாங்குவேஜ், தெரிந்த பாஷையிலே, ஜென்ம பாஷையிலே ஆவியானவர் விசுவாசிகளை கொண்டு தீர்க்க தரிசன வரத்தை அவர் கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்தில் பார்த்த பொழுது அவர்கள் புறவினத்தாரிலிருந்து வந்து திரும்பவும் இஸ்ரவேலுக்குள்ள வரும்போது அந்த காரியம் அந்நிய பாஷையை ஓய்ந்து விட்டதை நாம் பார்க்கிறோம். 4 கன்னியாஸ்திரிகளும் தீர்க்க தரிசன வரத்தை உடையவர்களாக இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், அகபு என்கிற தீர்க்கதரிசி, அவன் ப்ராஃபட் வேற, ப்ராஃபட்டிக்கல் கிஃப்ட் வேற. தீர்க்க தரிசி என்பது வேற, தீர்க்க தரிசன வரம் என்பது வேற. எனவே தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள் தான் சொன்னார் ஒழிய, இன்றைக்கு நிறைய பேர் பார்க்குறது போல நாம் தீர்க்கதரிசி என்று சொல்லி தங்களை எண்ணிக்கொள்ளுகிற மக்கள், எசபேல் என்கிற தீர்க்கதரிசியை போல எண்ணுகிற மக்கள் இன்றைக்கு இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே இவைகளெல்லாம் பரிசுத்தாவியானவர் இருக்கிற வரைக்கும், சபை இருக்கிற வரைக்கும் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். எனவே பரிசுத்தாவியானவர் ஒருபோதும் சபையிலிருந்து பிக்க முடியாது. அவர் கொடுக்குற வரத்தை தடுக்க யாராலும் முடியாது. எனவே கர்த்தர் கொடுக்குற காரியத்தை தடுப்பதற்கு இந்த பூமியில் யார், எந்த ஸ்தாபனத்துக்கும் எந்த ஒரு கொள்கைக்கும் நடக்கவே நடக்காது. இனி ஆண்டவர் சொல்கிறார், நான் செய்ய நினைத்ததை இந்த உலகத்தில் யார் தடுக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். கொள்கைகள் மாறுபாடு இருக்கலாம், வேறுபாடு இருக்கலாம், ஆனால் எது தேவன் செய்ய நினைத்தாரோ அது செய்து முடிக்க வேண்டிய காரியத்தை செய்து முடித்தே என்னிடத்தில் திரும்பும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம்.
எனவே இன்றைக்கு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். சில பேர் சொல்கிறான் முன்மாறி, இன்றைக்கு பின்மாறி. பின்மாறினா இடையில மாறியே இல்லையா? யோசித்து பார்க்கணும். எப்படிங்க மாறியே இல்லாமல் பரிசுத்தாவே இல்லாமல் எப்படி சபை நடக்கும்? எப்படி ஆவியான தேவன் கட்டுகிறார்? இன்றைக்கி அவங்க கொள்கையை நிலைநிறுத்துவதற்காக என்னென்னமோ விளக்கம்லாம் இன்றைக்கி சொல்லி கொண்டு போகிறார்கள். ஜாக்கிரதையுள்ளாக இருக்குது. பரிசுத்தாவிக்கு விரோதமாக ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் வேத வசனத்துக்கு விரோதமாக ஒருபோதும் பேசக்கூடாது. பரிசுத்தாவிக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற தூஷணமானது, வேத வசனத்துக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற தூஷணமானது இன்றைக்கும் மறுமையிலும் மன்னிக்கப்படவே படாது. ஜாக்கிரதையுள்ள. அதனால தான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க அவர் வந்தார். அந்த சத்தியத்தை குறித்து தான் சாட்சி கொடுக்க பரிசுத்தாவியார் இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிறார். எனவே இதை அறிந்து தெரிந்து நாம் செய்வோமானால் நாம் சொல்வது சரியா. அதனால தான் பவுல் தீமோத்தேயுவை சொல்கிறார், இன்றைக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தனவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதலை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக்கொண்டு சத்தியத்துக்கு செவி விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ மனத்தெளிவுள்ளவராய். பி கேர்ஃபுல் இன் ப்ரெசென்டிங் த வேர்ட் ஆஃப் காட். ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி. தப்பாக சொன்னினா தப்பாக விசுவாசிப்பான், சரியாக சொன்னினா சரியானதை விசுவாசிப்பான். அவன் தப்பானதை சொல்லி விசுவாசித்தால் அதற்கு ஒரு இரத்த பழி உன்னிடத்தில் கேட்பேன்னுவார். எனவே நாம் உலக பிரகாரமாக 10th 11th 12th கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதுக்கு எவ்வளவு கருத்தாய் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அது அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள். எனவே புறவினத்தார் தேசத்தில் தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது ஆவியானவரே நாடுகிறார். விசுவாசிகளை கொண்டு தேவனுடைய வார்த்தையை எப்படி பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாரோ அதே மாதிரி தான் இந்த தீர்க்கதரிசன வரத்தை கொண்டு புறவினத்தார் மக்களுக்கு தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. எனவே இன்றைக்கு அதே விதமாக தான் வெளிப்படுத்தும் விஷயத்தை வாசிக்கிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். அதனால் ஒழிஞ்சு போச்சா, ஓய்ந்து போச்சா, இன்றைக்கி அது இனிமேல் கிடையாதா, அது முதல் நூற்றாண்டோடு போயிருச்சா என்பதை வருகிற நாட்களிலே தொடர்ந்து நாம் தியானிப்போம். கண்களை முழுவதும் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு பரம தகப்பனே முத்துதிக்கிறோம் அப்பா, நான் சோத்திருக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வேத பகுதிகளுக்காக நன்றி செலுத்தி அசோத்திருக்கிறோம். பலத்தினாலும் அல்லப்பா, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களுடைய ஆவினாலே ஆகும். விரும்புகிறனாலும் இல்லை, ஓடுகிறனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை, உடைய சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்வது அது உமது கண்களிலே எங்களுக்கு தயவு கிடைத்ததனால் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். பரலோகத்திற்க பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பேதுரை பார்த்து சொன்ன அதே தேவன் வேத வாக்கில் அறிந்து கொள்ளும்படிய மனதை திறந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஆவியானவரே நாங்கள் இதை சரியாக அறிந்து புரிந்து செயல்பட ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து எங்களோடு கூட இடைபடும்படி நாங்கள் வேண்டுகிறோம். தடையாக இருக்கிற அந்த காலத்தின் சக்தியில் இயேசு நாமத்தில் அகன்று போகட்டும். ஆவியார் நீர் ஆட்கொண்டு நடத்தும். இயேசு நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென்.